வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, போன வீடியோவில் ஈவன் இஃப் எப்படி உபயோகப்படுத்தணும், ஈவன் இஃப்க்கும் ஈவன் தோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தோம். பட் நம்ம ஈவன் இஃப் மட்டும்தான் விளக்கி சொல்லியிருந்தோம். இதில் ஈவன் தோ அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்ல போகிறோம். ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து, ரைட்டா? ஈவன் தோனா இருந்த போதிலும் அல்லது இருந்தாலும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஈவன் தோ அல்லது தோ, ரைட்டா? அது பெரும்பாலும் 99% எதை பற்றி சொல்லுவோம்னா முடிந்து போன நிகழ்வை பற்றி சொல்லும். ஈவன் இஃப் எதை பற்றி சொல்லும்? ஃப்யூச்சரில் நடக்க போகிற நிகழ்ச்சியை பற்றி சொல்லும், ரைட்டா? ஆனால் ஈவன் தோ என்னது? முடிந்து போன நிகழ்வை பற்றி பேசும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? ஈவன் தோ போடணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுதாங்க வித்தியாசம். ஈவன் இஃப் ஃப்யூச்சரை குறிக்கும், ஈவன் தோ பாஸ்டில் நடந்ததை குறிக்கும். சில நேரங்களில் ப்ரெசண்ட்டில் நடக்கிறதையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் 99% பாஸ்ட்டை தான் குறிக்கும், ரைட்டா? இப்போ சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஈவன் தோ இருந்த போதிலும் அல்லது இருந்தாலும் நான் ஓட்டப் போட்டியில் வெற்றி பெற்றேன். அவன் ஏற்கனவே ஓட்டப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை வாங்கிட்டான், மெடலை வாங்கிட்டான், ரைட்டா? நான் ஓட்டப் போட்டியில் வெற்றி பெற்றேன். எதனால்? மழை பெஞ்சிட்டு இருந்தாலும். மழை பெஞ்சிட்டு இருந்தால் உங்களால் ஸ்பீடாக ஓட முடியாது இல்லையா? ஏன்னா ஸ்லிப்பேஜ் இருக்கும், கிரிப் இருக்காது, அதனால் உங்களால் வேகமாக ஓட முடியாது. அப்படி இருந்த போதிலும் அவன் என்ன பண்ணிட்டான்? கோல்டு மெடல் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது அந்த மாதிரி நேரத்தில் வாங்கிட்டாங்கிறது இந்த ப்ரெசண்ட்டாக இல்லை, பாஸ்ட். ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அவன் வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது அவன் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வேலையை முடிச்சிட்டான்னு தானே அர்த்தம். அதனால் இது என்ன சொல்லுது? ஈவன் தோ இருந்த போதிலும்ங்கிறது என்னத்தை குறிக்குது? பாஸ்ட்டை குறிக்குது, ரைட்டா? இப்போ பாருங்கள், ஐ ஒன் த ரன்னிங் காம்படிஷன் ஈவன் தோ இட் வாஸ் ரெய்னிங், ரைட்டா? புரியுதா? ஐ ஒன் த ரன்னிங் காம்படிஷன் அதுதான் என்னது? மெயின் கிளாஸ். ஈவன் தோ இட் வாஸ் ரெய்னிங் என்னது? கண்டிஷனல் கிளாஸ் அல்லது சபார்டினேட் கிளாஸ், ரைட்டா? மழை பெய்து இருந்தாலும் மீனிங் ஃபுல்லாக இருக்கா? இது ஒரு அர்த்தம் கொடுக்குது, ஆனால் முழுமையான அர்த்தம் கொடுக்கல. அதனால தான் அது என்னது? கண்டிஷனல் கிளாஸ் அல்லது சபார்டினேட் கிளாஸ். நான் ஓட்டப்போட்டியில் வெற்றி பெற்றேன், இட்ஸ் அ மெயின் கிளாஸ், அது ஃபுல்லாக மீனிங் கொடுக்குது இல்லையா? அவ்வளோதாங்க வித்தியாசம். இதே எப்படி சொல்லலாம்? டெஸ்பைட் இட் வாஸ் ரெய்னிங் ஐ ஒன் த ரன்னிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இன்னும் சில உதாரணங்களையும் பார்த்துடலாம், இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த பையன் பாருங்கள், இந்த பையன் தேர்வில் வெற்றி பெறலை. இவன் கடுமையாக படிச்சிருக்கான். அவன் நினைக்கிறான் நம்ம இந்த பரீட்சையில் சூப்பராக மார்க் எடுத்துருவோம் அப்படி நல்லா படித்த பையன், நல்லா படிச்சிருக்கான், எக்ஸாமில் நல்லா எழுதியிருக்கான். ஆனாலும் என்ன பண்ணல? தேர்வில் வெற்றி பெறவில்லை. அவன் நன்றாக படித்திருந்தாலும் இது என்னது? முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் எழுதி அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படிங்கிற நிகழ்வு என்னத்தில் குறிக்குது? பாஸ்ட்டை குறிக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன தான் போடணும்? ஈவன் தோ அவன் நன்றாக படித்திருந்தாலும் அல்லது படித்து இருந்த போதிலும் அவன் தேர்வில் வெற்றி பெறவில்லை. அவன் தேர்வில் வெற்றி பெறவில்லை, அதுதான் மெயின் கிளாஸு. கண்டிஷனல் கிளாஸ் அல்லது சபார்டினேட் கிளாஸ் எது? அவன் நன்றாக படித்திருந்தாலும். அந்த வாக்கியம் இருந்தாலும் அது முற்று பெறாத வாக்கியமாக இருக்குது. படித்திருந்தாலும் என்ன? அதுக்கப்புறம் நமக்கு கேள்வி கேட்குறோம் இல்லையா? அதனால தான் அது ஒரு முற்று பெறாத வாக்கியமாக இருக்கிறதுனால அது சபார்டினேட் கிளாஸ். இப்போ புரியுதா? இதே எப்படி சார்? ஈவன் தோ ஹீ ஸ்டடீட் ஹார்ட், நல்லா கடுமையாக படித்திருந்தாலும் he did not pass the exams அல்லது he did not succeed in the exam, ரைட்டா? இதவே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? despite he studied hard, அந்த ஈவன் தோக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம்? டெஸ்பைட்டும் போடலாம். despite he studied hard he did not pass the exams அல்லது he did not succeed in the exam. அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதில் அதுலேயே ஆப்போசிட்டு, அவன் தேர்வில் வெற்றி பெற்றான், அவன் என்ன பண்ணான்? பாஸ் பண்ணிட்டான், சிம்பிளாக பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அவன் நன்றாக படித்திருக்காவிட்டாலும் அவன் அவ்வளோ படிக்கலை, சும்மா ஏன்னா தானே படித்தான். ஆனால் எக்ஸாம் கொஷின் ஒரு 4 மட்டும் போட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தான். ஆனாலும் ஈஸியான பண்ணிட்டான், பாஸ் பண்ணிட்டான். இது எப்படி சார் சொல்கிறது? படித்திருக்காவிட்டால் நெகட்டிவாக சொல்கிறோம். நெகட்டிவாக சொல்லும் பொழுதும்
பாஸ்டில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஈவன் தோ தான் யூஸ் பண்ணலும். இப்போ ஈவன் தோ he did not study well, he passed the exam. Even though he did not study well, he succeeded in the exam அப்படினும் சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம், despite he did not study well, he passed the exams. இப்போ புரியுதா, நெகட்டிவ்ல எப்படி சொல்றதுன்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா. அடுத்து ஒரு சென்டென்ஸையும் பார்த்தோம்னா, இது இந்தியன் 2. இந்தியன் 2 வந்து இந்தியன் 1 மாதிரி இது ஒரு நல்ல படம் இல்லை, ஆனால் இது ஒரு பாப்புலர் மூவி இல்லை. இந்தியன்ங்கிறது இந்தியா ஃபுல்லாக ஒரு பாப்புலர் மூவி. இந்தியன் 1, இது இந்தியன் 2. இந்த இந்தியன் 2 மூவி வந்து பயங்கர பாப்புலரான மூவி, ஆனாலும் ஒருத்தர் என்ன பண்ண விரும்பி பார்க்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் எப்படி எழுதுறது. அவர்கள் ரசித்து பார்க்கவில்லை. ஏன் ரசித்து பார்க்கவில்லை, அது சிறந்த படமாக இருந்தாலும். ரைட்டா, உண்மை என்னது, அது ஒரு சிறந்த படம் தான், ஆனாலும் அவங்க வந்து ரசித்து பார்க்கவில்லை. அது முடிஞ்சு போயிடுச்சு, அவன் பார்த்துட்டு வந்துட்டான், அப்புறம் சொன்னால் அந்த படம் ஒன்றும் சரியில்லைப்பா அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நேரத்தில் ஈவன் தோ இட் வாஸ் அ பாப்புலர் மூவி, தே டிடன்ட் என்ஜாய் த மூவி. அவங்க வந்து அந்த மூவியை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கல. Despite it was a popular movie, they did not enjoy the movie அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரியுதா. ஈவன் தோ பெரும்பாலும் எப்படி தான் வருது, பாஸ்ட்டை குறிக்க மாதிரி தான் வருது. இந்த ஈவன் இஃப் நீங்கள் பார்க்கலைன்னு வச்சுக்கோங்க, சார் நான் வந்து ஈவன் தோ பார்த்துட்ருக்கேன், ஈவன் இஃப் பற்றி நான் பார்க்கல. ஈவன் இஃப்க்கும் ஈவன் தோக்கும் வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் வந்து 2 வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு வித்தியாசம் புரியும். ஆனால் அந்த ஈவன் இஃப்ங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிற மாதிரி வரும், ஈவன் தோங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற மாதிரி வரும். இதுதாங்க கம்ப்ளீட் டிஃப்ரென்சஸ். ரைட்டா. இப்போ ரெண்டுக்கும் என்ன இருக்குது, ஈவன் இஃப்க்கும் ஈவன் தோக்கும் ரெண்டுமே வேறுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய வீடியோவில். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய வீடியோவில்.